எனக்கா வந்து ஹாட்ஸ்டார்ல ஊத்தி போட்டேன். மிகப்பெரிய பல லட்சம் பேர் இருக்காங்க. அந்த எல்லாரும் எனக்கு மீட் பண்ணணும்னு ஆசை. ஆனா அதான் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க என்ன பார்க்க இருக்கீங்க? அதான் உங்களே பண்ணேன். அந்த இதை போட்டு மேல நான் சொன்னேன், உயிர்மலை பருவமலை. என் பேரு நிறைய வச்சு நிறைய பேர் கேள்வி வருது. Thank you. Bye, bye, bye. Guys, I love you. சொல்லப்போனா தயாரெல்லாம் வரதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், எப்பவுமே நான் ஃபேமிலிக்கு மிகப்பெரிய சொத்து கூட வந்து வெளியே இருந்து சாப்பிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டது. என் தம்பி என்னதான் எல்லாத்தையும் பார்த்துட்டாலும், சதாப் என்னதான் எல்லாத்தையும் பார்த்துட்டாலும், எது எல்லாத்தையும் தாண்டி என்ன பார்த்துக்கலாம். நீங்க எல்லாம் எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அகல்நிலவா? யாருமே பார்க்க மாட்டேன். அதான் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்க என்ன பார்க்க இருக்கீங்க? அதான் உங்களே பண்ணேன். நீங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்க எதுவும் பாக்கலாம். ஆனா நான் உங்க இதமா ஒரு சூழ்நிலை வீட்டுக்கு வந்து நான் வந்து லேட் ஆகும். நான் உங்களை பார்த்துட்டு நான் திருப்பி தமிழ் கொடுக்குறேன். அப்படின்னு சொன்னாங்க. நான் கவலைப்பட்டேன். ஏன்னா நான் வந்து உங்களை நான் சந்திக்கலாம், வேற யாரும் சந்திக்கல. ஸோ இந்த ஈஸி வந்து நான் ஈஸியா எடுத்துக்கல. ஏன்னா பிக் பாஸ்ல இருக்கும் நான் சீரியஸா சீரியஸா நீங்க எல்லாரும் போட்டு போட்டீங்க, ரொம்ப மனசால போட்டு அப்படி இருக்கும் போது நான் உங்களை மீட் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு வந்து முகம் தெரியாத பல லட்சம் பேர் இருக்காங்க. எனக்கா வந்து ஹாட்ஸ்டார்ல ஊத்தி போட்டேன். முகம் தெரியாத பல லட்சம் பேர் இருக்காங்க. அந்த எல்லாரும் எனக்கு மீட் பண்ணணும்னு ஆசை. ஆனா எல்லாரும் வெளி ஊர்ல வெளி மாநிலங்கள்ல இருக்காங்க. நல்லா புரிஞ்சுருக்கேன். அதனாலதான் நான் மலேசியா போனப்போ மலேசியால வந்து எனக்கு யார் என்ன சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள நான் மலேசியால தான் மீட் பண்ண முடியும். மற்றபடி அவங்கள நான் இங்க வர சொல்றது, நான் அங்க போறது ரொம்ப ஈஸி. அங்க போய் நான் போன வேற ஒரு ஓப்பனிங்கா போனேன். அங்க போனதுக்கு அவங்க எல்லாம் மக்களுக்கு அவங்க மீட் பண்ணணும், அதுக்கு தான் மீட் பண்றதை தவிர மற்றபடி நான் வந்து கெத்து காட்டணும், நான் சீன் போடணும். சீன் போனா பிக் பாஸ் என் மக்கள் ஏன்டா ஈஸியா ஆக்சஸபிளா இருக்காங்கன்னு நினைக்கும் போது நான் தான் ஹாப்பியா இருக்கேன், நான் தான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் இப்படி ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ், இந்த பெரிய முனைப்பு தான் அது. அதான் நான் சொல்றேன், இது வந்து ஒரு படம் கூட நான் பண்ணல. நான் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல. நீங்க போயிட்டு ரிலீஸ் ஆகுது இந்த நிலையில பிக் பாஸ் அப்படின்னு ரியாலிட்டி ஷோவை பார்த்துட்டு எனக்கு இந்த அளவு வந்து சரி Facebook எனக்கு நிறைய என் ரொம்ப பெட்ட இன்ஸ்டா தான். இன்னொரு என் பேர் நிறைய பேர் இந்த Facebookல ஃபேக் அக்கவுண்ட் வச்சு நிறைய பேர் ட்ரான்ஸ் பண்றாங்கன்னு நான் கேள்விப்படுது. பிக் பாஸ் மாதிரி பகலோ பண்ணவங்க நான் கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதான் போடுவோம். இது ஒரு பாட்டு பார்த்து சார் போட்டோ இருக்காதீங்க. அவங்க அரண்மனை இடிச்சு அது மூலமா பருவமழை புயல், பருவமழை கிடையாது, நீங்க புயல் மழைனாங்க. அதெல்லாம் சுட்டிக்காட்டு முயற்சிதான் 2 மலை அந்த இதை போட்டு மேல நான் சொன்னேன், இதுவே புயல் மலை பருவமழை. அந்த மலைக்கு கீழே பாத்தீங்கன்னா சொல்ல நெற்பயிர் கண்டுவோம். அந்த நெற்பயிருக்கு பக்கத்துல விவசாயம் தான் சார். அவர் என்ன யோசிப்பாருன்னா மலைக்கு அறிவாருன்னா பயிர் கொடுக்கணும், அது பக்கத்துல போய் யோசிப்பாங்க. ஏன்னா ரொம்ப வந்து மழையே பொழிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பாரு. ஏன்னா சூரியன் கூட்டடிச்சிருக்கு, மழையே பொழிய மாட்டேங்குது.
அதெல்லாம் சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக பருவமழை வந்து இல்ல மரங்கள் எல்லாம் வச்சனால புயல் மழை நாங்க விவசாயத்துக்கு நாங்களும் உங்களை பேச Yeah, thank you. Bye, bye, bye. Guys, I love you. Bye, bye, bye. Bye, 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 bye.